இன்று வரலாற்றில் ஓர் ஏட்டில் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்க்கலாம். இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சிக் காலம். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையில் அமர்ந்திருந்த போது 2 இளைஞர்கள் ஒரு மனிதரை கையை பிடித்து இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அமீருல் மோமினின் அவர்களே, இந்த மனிதர் எங்கள் தந்தையை கொன்றுவிட்டார், இவருக்கு சரியான தண்டனை பெற்று தாருங்கள் என்றனர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரிடம் கேட்க, அவரோ, ஆம், அது உண்மைதான். என் ஒட்டகம் இவர்களது தோட்டத்தில் புகுந்த போது இவர்களின் தந்தை அதன் மீது கல் வீசினார். ஒட்டகம் இறந்தது. கோபத்தில் நான் வீசிய கல் பட்டு அவரும் இறந்துவிட்டார். நான் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று கூறினார். குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் இஸ்லாமிய சட்டப்படி அவருக்கு கிசாஸ் எனப்படும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது அந்த மனிதர், தலைவரே, நான் தண்டனையை ஏற்கிறேன். ஆனால் என் வசம் சில அனாதைகளின் சொத்துக்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நான் ஊருக்கு சென்று அதை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். எனக்கு 3 நாட்கள் அவகாசம் தாருங்கள் என்று வேண்டினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ தப்பி ஓட மாட்டாய் என்பதற்கு யார் உத்தரவாதம் என்று கேட்டார். அந்த ஊரில் அந்த மனிதருக்கு யாரையுமே தெரியாது. சபையில் அமைதி நிலவியது. அப்போது நபியவர்களின் சிறந்த தோழரான அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று, அமீருல் மோமினின் அவர்களே, இந்த மனிதருக்காக நான் ஜாமீன் நிற்கிறேன் என்று கூறினார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை நேரில் பார்த்ததே இல்லை. ஒருவேளை அவர் 3 நாளில் வராவிட்டால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்ற நிலையிலும் அவர் ஜாமீன் நின்றார். அந்த மனிதரும் ஊருக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார். 3ஆம் நாள் வந்தது. குறிப்பிட்ட நேரம் நெருங்கியது. ஆனால் அந்த மனிதர் வரவில்லை. சஹாபாக்கள் அனைவரும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலையை எண்ணி கவலையடைந்தனர். தண்டனை நிறைவேற்றப்படும் கடைசி நிமிடம் வந்தபோது தூரத்தில் ஒரு மனிதர் மூச்சிறைக்க ஓடி வருவது தெரிந்தது. அவர் வேறு யாருமல்ல, அதே குற்றவாளிதான். அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம், நீ நினைத்திருந்தால் தப்பித்திருக்கலாமே, மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் ஏன் வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவர், முஸ்லிம்கள் மத்தியில் வாக்குறுதி என்ற பண்பு அழிந்துவிட்டது என்று மக்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக வந்தேன் என்றார். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அபூதர், முன்பின் தெரியாத இவருக்காக ஏன் உயிரை பணயம் வைத்தாய் என கேட்டார். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம்கள் மத்தியில் மனிதாபிமானம் மற்றும் பிறருக்கு உதவும் குணம் இறந்துவிட்டது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக என்றார். இதை கேட்டு நெகிழ்ந்து போன அந்த 2 இளைஞர்களும், இவ்வளவு சிறந்த மனிதர்கள் வாழும் இந்த சமூகத்தில் மன்னிப்பு என்ற குணம் இல்லை என்று யாரும் கூறிவிடக் கூடாது. எனவே எங்கள் தந்தையை கொன்ற இவரை நாங்கள் அல்லாஹ்விற்காக மன்னிக்கிறோம் என்று கூறி தண்டனையை ரத்து செய்ய கோரினர். இந்த சம்பவம் வரலாற்றாசிரியர் இமாம் தஹபி அவர்களின் சியர் அஹ்லாமின் நுபலா மற்றும் இப்னு சஹ்து அவர்களின் தபகாத் அல்-குப்ரா போன்ற ஆரம்பகால இஸ்லாமிய வரலாற்று மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் சில பதிவுகளில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது.